இங்க என் கையில இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். பட் ஃபார் த யங்கர் ஜெனரேஷன் இது ஒரு ஆடியோ கேசட் டேப். முன்னாடி படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது அதோட பாட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி கேசட்ல தான் ஸ்டோர் பண்ணி விற்பாங்க. இதோட விலை 10-15 ரூபா வரும். ஒரு 5-6 பாட்டு கிட்ட இருக்கும். அண்ட் இது ஒரு தடவை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் டைமா எப்போ வேணாலும் இதை போட்டு கேட்டுக்கலாம். அண்ட் அது எந்த மாதிரி படம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரியும் அண்ட் அந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆகிருந்தது அப்படின்னா இந்த கேசட்டோட விலையை ஏற்றி விட்ருவாங்க. இன்னைக்கு என்னதான் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை சிடியில் கேட்கறது, ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி கேட்கறது, இந்த மாதிரி பலவிதமான வகைகள் இருந்தாலும் திஸ் இஸ் தி ரியல் ஓஜி. இதில் கேட்குற ஃபீலிங் வேறு எதுலேயும் கிடைக்காது. இப்போ இந்த கேசட்டில் என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த பழைய கேசட்டெல்லாம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேசட் பிளேயரை வந்து வாங்கினேன். இது வந்து கார்டுகளில் தான் வாங்கினேன். லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதில் கேசட்டை போட்டுட்டு மாட்டிட்டு இதில் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஹெட்ஃபோன் மூலமாகவும் கேட்க முடியும், இல்லை ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அண்ட் இது டைப் சியோட வருது. ஸோ நம்ம பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது உள்ள கேசட்டை போட்டுட்டு காதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணலாம். என்ன இவ்வளவு பழைய பாட்டு கேட்குது? கேசட்டை திருப்பி போட்டு பார்ப்போம் வேறு பாட்டு எதுவும் இருக்கான்னு. இவ்வளோ கஷ்டப்பட்டு கேசட் பிளேயர் வாங்கி நல்ல பாட்டு தான் இல்லைன்னு சொல்லலை, இதை மினி பஸ்ஸில் போட்டு கேட்க முடியாத மாதிரி ஆக்கிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் சாங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை விடவும் இது ஒரு பெட்டரான ஆடியோ அவுட்புட்டை கொடுக்கும். அது ஏன் அப்படின்றதையும் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கேசட் டேப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் 1963 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பிலிப்ஸ் மாமா தான். ஃபஸ்ட்டு இது ஒரு போர்ட்டபிளான ஆடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக தான் பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா இது இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருது. இது போர்ட்டபிளாக காம்பேக்ட் சைஸில் இருக்கிறதுனால குயிக்காகவே பாப்புலர் ஆகிடுது. ஸோ 70, 80, 90களில் இந்த ஆடியோ கேசட் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுச்சுன்னு சொல்லலாம். வந்த எல்லா மியூசிக்கும் எல்லா விதமான பாட்டும் வந்து இந்த ஆடியோ கேசட் மூலமாக தான் வந்துச்சு. அதனால தான் இன்றைக்கும் நிறைய பேர் வீட்டில் இந்த கேசட் டேப் வந்து கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல பெட்டிக்குள்ளே போட்டு ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அண்ட் இது ஜஸ்ட் பாட்டு கேட்கறதுக்காக மட்டும் பயன்படுத்தப்படலை, ஆடியோவை ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்தணும். அதாவது இந்த கேசட்டில் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுலேயும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த குழந்தைய கிள்ளி விட்டு அழுக விட்டு அதை ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு 5-6 வருஷம் வளர்ந்ததுக்கு அப்புறமா போட்டு காட்டி நீ இப்படி தாண்டா அழுத அப்படின்னு என்னென்ன கூத்து பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுல நீ என்ன படத்துல கொடுமை ஞாபகம் இருக்கா உனக்கு? ஸோ இன்னைக்கு கேமரா அந்த வீடியோ ரெக்கார்டிங்லாம் இருக்குது, அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்படின்றதுனால அந்த குழந்தையோட அழுக சத்தம் தான் வந்து அந்த பழைய மெமரிஸை வந்து கொண்டு வர்றது. உனக்கு என்னப்பா, நீ என்ன வேணாலும் பேசலாம். 80s 90ஸ்ல இந்த கேசட் டேப் எப்படி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சோ அதே மாதிரி இப்போ நான் காமிக்க போகிற விஷயம் இந்தியாவில் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் சொல்லலாம். இப்போ பாருங்கள். ஹாய் நோவா, ஐ வாண்ட் டு டெல் பாஸ் டுமாரோ ஐ டேக் ஹாலிடே. I will return back office Monday. நல்ல முயற்சி. ஆனா இப்படி கரெக்ட்டா சொல்லுங்க. Dear boss, I will be on leave tomorrow and will be back in the office on Monday. பாத்தீங்களா, இன்ஸ்டன்ட்டா கரெக்ட் பண்ணிருச்சு. இந்த மாதிரி இங்கிலீஷ் டவுட்ஸ்ல இருந்து இமெயில் டிராஃப்டிங், ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய பாயிண்டர்ஸ் வர இதிலேயே சப்போர்ட் வாங்கிக்கலாம், அதுவும் தமிழ்லேயே. அண்ட் ஆல்சோ உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க அன்லிமிட்டட் இன்டராக்டிவ் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இதை நீங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு மாசத்துல இந்த இங்கிலீஷ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ராக்ரஸை மானிட்டர் பண்ணி அதுக்கு ஃபீட்பேக் கொடுத்து உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுக்க ஒரு பர்சனல் டீச்சரையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் ஜாயினிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமாக ஜாயின் பண்ணுற ஃபர்ஸ்ட் 100 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 70% வரைக்கும் ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் உடனே ஜாயின் பண்ணி உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ இதில் எப்படி ஆடியோ ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த தின் ஃபிலிமில் தான் வந்து ஆடியோ ஸ்டோர் ஆகுது. அப்படியே இழுத்தோம் அப்படின்னா அப்படியே கரன்னு ஃபுல்லாக வெளியில் வந்துடும். நல்லா இருக்கே. அண்ட் திஸ் இஸ் ஸோ சாட்டிஸ்ஃபையிங். நான் ஏன் சம்மந்தம் இல்லாமல் இதை உருவிட்டுருக்கேன். நல்லா இருக்கு, உருவோம். ஐயோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது உள்ள இவ்வளோ பெரிய ஃபிலிம் வந்து இருந்திருக்கு. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இதில் தான் வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். அடா பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இது சிக்காயிடக்கூடாது, தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 5-6 பாட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இவ்வளவு அதிகப்படியான டேப் வந்து தேவைப்படுது. நல்லா இருக்குல்ல? சரி, சவுண்ட் அப்படின்றது என்னது? காற்றில் ஏற்படக்கூடிய அழுத்த மாறுபாடு தான் இந்த சத்தத்தை வந்து உருவாக்குது. இப்போ உதாரணமாக கையை தட்டுறோம் அப்படின்னா நம்ம கைகளுக்கு இடையில உள்ள காற்றை வந்து அழுத்தி விடுறோம்.
ஸோ இந்த அழுத்த மாறுபாடு வந்து காற்றில் அப்படியே பரவுது. அது நம்மளோட காதில் இருக்கக்கூடிய செவிச்சவ்வை வந்து அதிர செய்யுது. ஸோ இந்த அதிர்வு தான் நம்ம சவுண்டாக உணர்றோம். ஸோ இதே மாதிரி எங்கேருந்து சத்தம் வந்தாலும் அந்த சத்தம் காற்றில் ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் மூலமாக தான் நமக்கு வந்து சேருது. ஆனால் இந்த சத்தத்தை ஒன்றுலேருந்து இன்னொன்று வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடியது எவ்வளவு அதிக அழுத்தத்தில் நம்ம காற்றை தள்ளி விடுறோம் அண்ட் எவ்வளவு அடிக்கடி தள்ளி விடுறோம், ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட், இந்த ரெண்டத்தையும் பொறுத்து தான் அது என்ன விதமான சத்தம் அப்படின்றது முடிவாகுது. சரி, இந்த சவுண்டை ஸ்பீக்கரில் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்பீக்கர் அப்படின்றதும் ஜஸ்ட் காற்றை முன்னையும் பின்னையும் தள்ளக்கூடிய ஒரு டிவைஸ் தான். இதில் டயஃப்ராம் அப்படின்ற ஒன்று இருக்கும். இந்த டயஃப்ராம் தான் காற்றை முன்னையும் பின்னையும் தள்ளக்கூடியது. இது பிளாஸ்டிக்கை வச்சு ஆயிருக்கலாம், இல்லை கார்ட்போர்டை வச்சு ஆயிருக்கலாம். ஸோ எதுவாக வேணால் இருக்கலாம். பட் அது ஜஸ்ட்டு காற்றை முன்னையும் பின்னையும் தள்ளுற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த டயஃப்ராமுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு காயில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த காயிலுக்கு பின்னாடி மேக்னெட் வந்து இருக்கும். ஸோ இந்த காயில் மேக்னெட்டுக்குள்ளே போய் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காயிலுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுக்கும்போது இந்த காயில் இன்னொரு மேக்னெட்டை உருவாக்கும். ஸோ ஏற்கனவே ஒரு மேக்னெட் இருக்குது, இந்த காயிலில் ஒரு மேக்னெட் வந்து உருவாகுது. அப்போது 2 விதமான மேக்னெட் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய போல்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஈர்க்கும் இல்லை எதிர்க்கும். இது ரெண்டும் ஒன்று ஈர்க்கணுமா இல்லை எதிர்க்கணுமா அப்படின்றத நம்ம கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி சப்ளை தான் முடிவு பண்ணுது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த காயிலும் வந்து முன்னையும் பின்னையும் அந்த காந்தத்தில் நகரும். ஸோ இந்த காயில் நகரும் போது அந்த காயிலோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இந்த டயஃப்ராமும் வந்து முன்னையும் பின்னையும் நகரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது காற்றில் வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இப்படி தான் நம்ம சவுண்டை உருவாக்குறோம். சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறதும் சேம் ப்ராசஸ் தான், அப்படியே ரிவர்ஸில் நடக்கும். அதை மைக்ரோஃபோனில் நம்ம பண்ணுறோம். நம்ம பேசக்கூடிய இல்லை மியூசிக் ஆடியோ வந்து இந்த மைக்ரோஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தின்னான ஒரு டயஃப்ராமை போய் அதிர செய்யும். இந்த டயஃப்ராமுக்கு பின்னாடி காயில் ஒன்று அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த காற்றில் ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் காரணமாக இந்த டயஃப்ராம் அதிரும்போது அதுக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய இந்த காயிலும் வந்து அதிரும். காயிலில் ஒரு எலக்ட்ரிசிட்டி சப்ளை இருக்கும், அது ஒரு மேக்னெட்டை உருவாக்கும். பெர்மனன்ட் மேக்னெட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் ஏற்படக்கூடிய டிஃப்ரென்ஸ் காரணமாக இந்த காயிலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி சப்ளையில் மாற்றங்கள் உருவாகும். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் டிஃப்ரென்சஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு சவுண்டாக ரெக்கார்ட் ஆகுது. சரி, இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், இந்த ஆடியோ சிக்னல்ஸை வந்து எப்படி இந்த டேப்பில் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டேப் அப்படின்றது ஒரு பிளாஸ்டிக் டேப் மேலே இதில் ஒரு மேக்னெட்டிக் கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபெர்ரிக் ஆக்சைடு, அயன் ஆக்சைடு, இல்லை குரோமியம் டை ஆக்சைடு, இந்த மாதிரி ஒரு சில மெட்டீரியல்ஸை வச்சு இது மேலே கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோட்டிங், இதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கிட்ட வரும்போது ரியாக்ட் பண்ணும். இப்போ உதாரணமாக மேக்னெட்டோட நார்த் போலை இதுக்கு கிட்ட கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரியாக்ட் பண்ணும். ஸோ நார்த் போலுக்கு அட்ராக்ட் ஆகக்கூடிய அந்த சவுத் போல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இன்வர்டாகவும் அண்ட் நார்த் போல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அவுட்வர்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து இதில் உருவாக்கும். சவுண்டு வேவ்லையும் இல்லை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக நம்ம அதை மாற்றினாலும் கூட இந்த வேவ் ஃபார்ம்ஸில் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். இப்போ நான் பேசக்கூடிய ஆடியோவே வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூடும் வருது அண்ட் நெகட்டிவ் ஆம்ப்ளிடியூடும் வருது. எங்கெல்லாம் நமக்கு பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட் வருதோ அது எல்லாமே நமக்கு இங்கே நார்த் போலாக ரெக்கார்ட் ஆகும். அண்ட் எங்கெல்லாம் நெகட்டிவ் ஆம்ப்ளிடியூட் வருதோ அது எல்லாமே சவுத் போலாக நமக்கு இங்கே ரெக்கார்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி ஹார்ட் டிஸ்க் வீடியோலேயே பார்த்துருப்போம். நார்த் போல் சவுத் போல் 1 0 வந்து அந்த ஹார்ட் டிஸ்கோட டிஸ்கில் வந்து அதை டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 1 0 அந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பட் இது வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸ் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்லி அனலாக் சிக்னல்ஸ். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு நார்த் போலில் ஏற்படக்கூடிய அந்த பாசிட்டிவில் ஏற்படக்கூடிய ஆம்ப்ளிடியூடுக்கான வித்தியாசம் இருக்கு இல்லையா. சத்தம் அதிகமாக வரும்போது நமக்கு ஆம்ப்ளிடியூடோட ஹைட்டும் அதிகமாக இருக்கும். சத்தம் கம்மியாக வரும்போது நமக்கு அந்த ஆம்ப்ளிடியூடும் வந்து கம்மியாக தான் ரெக்கார்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஃபிலிம்லையும் சத்தம் அதிகமாக வரும்போது நமக்கு அங்கே உருவாகக்கூடிய அந்த மேக்னடைசேஷன் இருக்கு இல்லையா, அது அதிகப்படியாக இருக்கும். அப்போ அதிகப்படியான பார்ட்டிகல்ஸை அது வந்து மூவ் பண்ணும். அதே சத்தம் கம்மியாக இருக்கும்போது கம்மியான அளவு பார்ட்டிகல்ஸில் தான் அது அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி எந்த அளவு அந்த ஆம்ப்ளிடியூடு வந்து கூடி குறையுதோ அதுக்கு தகுந்தாப்பில் இங்கே உருவாகக்கூடிய அந்த மாற்றங்களும் வந்து அதிகமாக கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக கிடைக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறது தான் நம்ம அனலாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆடியோ அவுட்புட் வந்து டிஜிட்டல் ஆடியோவை விட பெட்டரானது. இன்னுமே இதை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இதை ரீட் பண்ணுறதும் சிம்பிள் தான். இதில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் போல்ஸை நம்ம ஒரு சின்ன காயில் ஹெட்டை வச்சு ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாறிடும். அதுக்கப்புறமா அதை நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணி ஒரு ஸ்பீக்கர் வழியாக நம்மளால் ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த தின் ஃபிலிமில் வந்து அதாவது ஒரே ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் மட்டும் போகலை, கிட்டத்தட்ட 4 ட்ராக் வந்து போகுது. ஸோ அந்த 4 ட்ராக் எதுக்காக அப்படின்றதுக்கு இதை முதல்ல நம்ம சுற்றிப்போமா. அண்ட் நிறைய பேர் இந்த உருவன ஃபிலிமை சுற்றுறதுக்கு விரலை விட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. பட் ஒரு சிலருக்கு தான் அந்த டெக்னிக் தெரியும். ஜஸ்ட் இந்த கேசட் பிளேயருக்குள்ளே நம்ம போட்டுட்டு இதில் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இல்லை ரீவைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவே சுற்ற ஆரம்பிக்கும். பட் இடையில சிக்காகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அப்பப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு அப்புறமா சுற்றி விடணும். ஸோ இப்போ சுற்றி விட்றேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் சுற்றுது பாருங்கள். ஸோ இங்கே ஒரு சிக்கு கிடக்குதா, அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வழியாக மொத்த டேப்பையும் வந்து நம்ம சுற்றி முடிச்சிட்டோம்.
ஸோ இதை நம்ம இப்போ ப்ளே பண்ணுறோம். ப்ளே பண்ணும்போது அது ப்ளே ஆகிட்டே அந்த ரீல் ஃபுல்லாகவே வந்து சுற்றி முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ரீல் ஃபுல்லாக சுற்றி முடிஞ்சிட்டதுக்கப்புறமா நம்ம அந்த கேசட்டை எடுத்து அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு பாட்டிலேருந்து ப்ளே ஆகும். ஆக்சுவலாக லாஜிக் படி பாட்டிலேருந்து வரக்கூடாது. ஏன்னா கடைசியாக ப்ளே ஆனது ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டிலேருந்து தான் மறுபடியும் அந்த கடைசி போர்ஷன்லேருந்து தான் ப்ளே ஆகணும். ஆனால் எப்படி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்காக தான் இதில் 4 ட்ராக் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ட்ராக் வந்து ஒரு சைடில் ப்ளே ஆகும்போது ரைட் அண்ட் லெஃப்ட் கேட்குறதுக்காக, இன்னொரு ட்ராக் வந்து இன்னொரு சைடில் ப்ளே ஆகும்போது ரைட் அண்ட் லெஃப்ட் கேட்குறதுக்காக. ஸோ 2 தடவை அந்த கேசட்டை வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. திருப்பி போட்டாலும் நமக்கு ப்ராப்பராக ஃபஸ்ட்லேருந்து ப்ளே ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி 2 தடவை ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்பின்னிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பீடாக சுற்றுது, இன்னொன்று ஸ்லோவாக சுற்றுது. அந்த ரீலோட டயாமீட்டர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்லோவாக தான் சுற்ற முடியும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ரீலை எடுக்கும் அப்படின்றதுனால. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் இதில் ஒரே ஒரு மோட்டார் மட்டும்தான் அட் அ டைமில் ரன்னிங்கில் இருக்கும். இப்போ இந்த பக்கமாக சுற்றுது அப்படின்னா இந்த மோட்டார் மட்டும்தான் ரன்னிங்கில் இருக்கும். இது வந்து ஃப்ரீ ரன்னிங்கில் தான் இருக்கும். அதே நம்ம ரிவர்ஸில் போட்டோம் அப்படின்னா இந்த மோட்டார் மட்டும்தான் ரன்னிங்கில் இருக்கும். இது ஃப்ரீ ரன்னிங்கில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது இந்த மோட்டார் மட்டும் சுற்றும். அதே நம்ம ஃபார்வர்ட் பண்ணும்போது இந்த மோட்டார் மட்டும் சுற்றும். மேலே ரீடிங் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ரைப் இருக்க மாதிரி இருக்குது. பட் அது 4 ஃபங்க்ஷனை வந்து பண்ணக்கூடியது. சென்டராக உள்ளதை வந்து காமன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம ரிவர்ஸில் போட்டாலும் ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த 4 ஸ்ட்ரைப்பும் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த ரீடிங் ஹெட் அழுத்தி பிடிக்கும்போது இது பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் இது ரொட்டேட் ஆகும்போது ப்ராப்பராக அந்த ரூட்டிங் வழியாக சைடு வீல் வழியாக ரொட்டேட் ஆகிறத பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கேசட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் எடுத்து இந்த மாதிரி பிளேயரில் போட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த பிளேயரை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஒன்லி ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் இதிலேருந்து இந்த டைப் சி வழியாக நம்ம அவுட்புட் எடுத்து நம்ம இந்த பாட்டு எல்லாத்தையும் கம்ப்யூட்டருக்கு மாற்றிக்க முடியும். அண்ட் முன்னாடி வந்து பெரிய பிளேயர்லலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எரேஸ் பண்ணுறது, ரீ ரெக்கார்டிங் பண்ணுறது, அண்ட் ஆம்ப்ளிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி பூஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது மேக்னெட்டிக் ஃபிலிம் தானே. ஸோ அப்போ இதில் ஒரு மேக்னெட்டை நம்ம பவர்ஃபுல்லான மேக்னெட்டை கிட்ட வச்சோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பாட்டுலாம் எரேஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியே நீங்களும் கிறுக்குத்தனமாக யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக எரேஸ் ஆகும். ஆனால் அது நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பெர்மனன்ட் மேக்னெட்டை வச்சு பண்ணுறது கஷ்டம். எலக்ட்ரிக் காயில் மேக்னெட்டாக இருந்தது அப்படின்னா எல்லாத்தையும் எரேஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி டேப்புக்குள்ளே விரல விட்டு சுற்றுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.